ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் சார்பாக வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு வேண்டுகோள் வந்து கொடுக்குறோம். இந்த அரசு, அதாவது இந்த இந்த வேண்டுகோளை வந்து தமிழக அரசு வந்து ஒரு பணிவான ஒரு முறையில் வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம். நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கோங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படின்னா தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் ஆகும். இப்போ இருக்க புது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நேற்று நான் காலையில் சாப்பிட்டு இருக்கும்போது சும்மா வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காமெடி நடிகர், சரிங்களா, முத்துக்காளை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, மேற்சிகிச்சை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. தமிழக முதல்வர் வந்து எங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து ஏதாவது உதவி செய்யணும் மேல் சிகிச்சைக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈவினிங்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கான வந்து முன்னேற்பாடுகளை செஞ்சு டைரக்டா போய் அமைச்சர்கள் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்ன சிகிச்சை தேவையோ எல்லாமே பண்ணி அவங்க வந்து போட்டு விட்டாங்க. சரிங்களா, இந்த அளவுக்கு வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறாங்க. அதனால வந்து எங்களோட டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் சார்பா வந்து இந்த ஒரு பணிவான வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இது தவறான முறையில இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து மன்னிச்சுக்கோங்க. அதாவது என்ன மாதிரி வேண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நாங்க இந்த ஃபீல்ட்ல ஒரு 10-12 வருஷம் இருந்து பாக்குறதுனால தெரியுது ஒவ்வொரு பிள்ளைங்க வந்து எவ்வளவு கஷ்டத்துல வந்து படிக்க வராங்க. அவங்க அந்த 1 மார்க் 2 மார்க்ல போகும்போது அவங்களோட வாழ்க்கை முறை வந்து என்ன மாதிரி மாறுது, அவங்க என்ன மாதிரி வேலைக்கு போறாங்க, இதே இதை வந்து அவங்க நல்ல முறையில பாஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து என்ன மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நான் ஒரு 12 வருடங்களா வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த வகையில வந்து நாங்க வந்து கோச்சிங் சென்டர் சார்பா வந்து ஒரு 3 வேண்டுகோள் வந்து நாங்க டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் சார்பா வந்து தமிழக அரசுக்கு வந்து வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, தேர்வுகள் வந்து கால வரையின்றி வந்து நடத்தணும். சரிங்களா, அதாவது ஒரு 26 வயசுல ஒரு மாணவன் வந்து டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்க உள்ள வரான் அப்படின்னா அவனுக்கு 28 வயசுல தான் அந்த தேர்வுக்கான வந்து விடையே வந்து தெரியுது. எப்போனா இப்ப வந்து சாருக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு வருஷமா வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 2 வருஷம் 26 வயசுல வந்தானா அவன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதின ரிசல்ட்டே அவன் அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து 2 வயசு 28 வயசு வந்து ஆயுது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கால தாமதம் அப்படிங்கிறது வந்து, அதாவது இந்த படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வயசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஒரு சிக்கலான நெருக்கடியில வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க எவ்வளவு சிக்கலான நெருக்கடியில வந்து படிச்சுட்டு இருக்காங்க. 27 வயசு ஆச்சு இன்னும் நீ படிச்சுக்கிட்டே இருக்கிற, இன்னும் வேலைக்கு போல, 30 வயசு ஆச்சு இன்னும் நீ படிச்சுக்கிட்டே தான் இருக்கு, எத்தனை வாட்டி தான் படிப்ப, எத்தனை வருஷம் தான் அந்த டிஎன்பிசி எக்ஸாம்லேயே உட்காந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து கம்முன்னு இருக்காங்க. 2வது வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்படியே உட்காந்து எப்ப பார்த்தாலும் பேக் தூக்கிட்டு போயிற, நீ வாட்டுக்கு போற, எக்ஸாம் எழுதுற, என்ன ரிசல்ட் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த பையன் வந்து ஒரு ஏக்கத்தோட இருப்பான். அந்த பையனும் பொண்ணு வந்துட்டு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம்னா, நமக்கு 1 மார்க் 2 மார்க்ல நம்ம கட் ஆஃப் போயிருக்கு, ஒரு சான்ஸ் கொடுத்தா நம்ம கண்டிப்பா வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஆனா வந்து யாருமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாயிடுது. நிறைய நம்மளும் வந்து ரீசன்ட் நியூஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிசி தேனி பக்கம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசில அவனோட ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்கான். அது மாதிரி வந்து ஒரு பையன் வந்து குரூப் 4 வந்து சரியான எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணல, கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்ல. இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் திருப்பூர்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் சிலபஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சரியாவே நான் எக்ஸாம் எழுதல, இதுதான் வந்து என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து தற்கொலை பண்ணியிருக்கான். அந்த மாதிரி வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகுது. ஏன்னா டிஎன்பிசிக்குள்ள நம்ம வரோம், ஒரு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டுக்குள்ள நம்ம வேலைக்கு வரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு வாலண்டியரா வந்தாங்க. இப்போ வந்து நம்ம டிஎன்பிசி படிக்க போறோம் அப்படின்னாலே வந்து பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலையில வந்து சிலபஸா இருக்கட்டும், இந்த தேர்வு கால அட்டவணையா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து எல்லா ப்ராசஸும் வந்து கொஞ்சம் லேட்டா இருக்கிறதுனால பிள்ளைங்க மத்தியில வந்து ஒரு அதிருப்தி வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன காலி பண்ண, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி, பேங்கிங், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆனுவல் பிளானர்ல வந்து எவ்வளவு வேகன்சி அதையுமே வந்து முக்கால்வாசி இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த வேகன்சியை தகுந்த மாதிரி நம்ம வந்து படிக்கலாமா, நமக்கு வந்து இருக்கா, அதாவது நம்ம படிக்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்குமா, நம்ம அட்டன் பண்ணலாமா, இல்ல நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோடியா பணத்தை வச்சுட்டு நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு இதில் ஏதோ வந்து நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்திருக்கேன், ஒரு 2 மாசம் வேலைக்கு போயிட்டு அந்த சம்பளத்தை வாங்கி நாங்கள் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்ற பிள்ளைகளை கூட பார்த்திருக்கோம். அப்போ அந்த ஃபீஸ் கட்ட கூட பணம் இல்லாத பிள்ளைங்க தான் வந்து உள்ளே வந்து வராங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கரெக்டான விதத்துல வந்து அந்த என்ன சொல்றது காலி பணியிடங்கள் வந்து அந்த சிலபஸ் ஆனுவல் பிளானர்லேயே கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் வந்து சிலபஸ். இதை பத்தி தான் வந்து நிறைய வந்து பேசணும். அதாவது குரூப் 4 விஏஓ எக்ஸாம்ங்கிறது வந்து கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான். அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த இளைஞர்களால வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவுங்க படிக்க முடியும் சொல்லுங்க? எத்தனை புக்கு கிட்டத்தட்ட பாருங்களேன். அதாவது சிலபஸ், அதாவது அவங்களுக்கு வந்து இப்ப லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா தமிழ்ல 70 கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. அந்த வெக்ஸாயே போயிட்டாங்க, இனிமே நம்ம இதுக்குள்ள வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. இல்லாட்டி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து 10th கிடையாது டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருங்க.
அப்படி இருக்கும்போது 10th 12th படிச்ச பசங்க வந்து இதுக்குள்ளே வரவே மாட்டாங்க, ரொம்ப நல்லதா போயிடும். அப்படி இருக்க பட்சத்துல வந்து அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குரூப் 1 குரூப் 2 வந்து அந்த எக்ஸ்ட்ரா சிலபஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஆனா அந்த 10th லெவல்ல இருக்க எக்ஸாம்ஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நாங்க படிக்க மாட்டோம் சொல்ல, நாங்க இதுல இருந்தெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சிலபஸ்லயே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில எங்க பசங்க வந்து படிச்சிருவாங்க. அது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதான் வந்து சிலபஸ் வந்து கரெக்டா வந்து மறுசீலனை பண்ணணும். போன நல்லா இருந்த சிலபஸை தூக்கி மாத்தி விட்டுட்டு இதுல சயின்ஸ்ல 5 கொஸ்டின் தான் கேட்போம், பாலிட்டியில 15 கொஸ்டின் கேட்போம். அதனால வந்து அந்த படிக்கிற அந்த வே ஆஃப் மெத்தட் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து குறைஞ்சு போச்சு. இதுல இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவா, இதை எப்படி படிக்கணும், இதை எப்படி படிக்கணும், இது வந்து புக் பேக் படிக்கவா, இல்ல பாஸ்கரன் படிக்கவா, இல்ல இது ஒன்லைனர் மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கவா, இல்ல இதை நம்ம எப்படி டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்குள்ள வந்து யோசனைகள் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கான அந்த படிக்கிற நேரமும் வந்து கம்மியாகுது. அதனால வந்து அவங்க நெகட்டிவ் தாட்ஸும் வந்து அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம். பாருங்க சிலபஸ் ஒவ்வொரு பசங்களும் வந்து இந்த மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்க, ஓல்டு சிலபஸ் படிக்கணுமா. ஏன்னா போன வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குரூப் 4ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா வந்து ஓல்டு புக்ல இருக்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2019 நம்ம புக்கு மாறிடுச்சு. அப்ப அந்த பழைய புக்கை தூக்கி ஓரம் கட்டி வச்சிடணும். ரைட்டா? அதை விட்டு போட்டு இந்த 2019க்கு முன்னாடி இருக்கும் இல்லையா பழைய ஓல்டு புக்கு, அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புக்கே கிடைக்கலைங்க, எங்க கிடைக்கும் புக்கு, யார் எத்தனை வருஷம் அந்த பொக்கிசம் மாதிரி பாதுகாத்தே வச்சுட்டே இருப்பாங்களா, கிடைக்காது, புக்ஸ் வந்து கிடைக்கல. அப்போ வந்து அவங்களுக்குள்ள வந்து அப்ப அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்றான், போன எக்ஸாமுக்கு வந்து பழைய புக்ல இருந்து கேட்டிருக்காங்களா, அப்ப இந்த எக்ஸாமுக்கு பழைய புக்ல இருந்து கேட்பாங்க, ஓல்டு புக்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் மாங்குன்னு படிக்கிறான். படிச்சுட்டு வந்தா இங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஒரு முக்கியமான வேலைக்கு போனவங்க, கொஞ்சம் யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கவங்க, இவங்களுக்குலாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த கொஸ்டின் எந்த புக்ல இருந்து எடுக்கிறான், எந்த அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறான், அதான் வந்து முக்கியமான வேலையா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வந்து கண்டுபிடிச்சோம். கொஸ்டின்லாம் உட்காந்து 100 கொஸ்டின் வந்து எந்த புக்ல எந்த கொஸ்டின் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து டஃபா கண்டுபிடிச்சோம். அப்படி கண்டுபிடிச்ச புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, கிட்டத்தட்ட வந்து தமிழுக்கு மட்டும் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15 புக் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு 10th 12th மட்டும் படிச்ச பையனால வந்து இந்த 15 புக்கு அவுட் ஆஃப் தமிழுக்கு, நான் சொல்ல தமிழுக்கு மட்டும் இந்த 15 அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கு. இதை தவிர்த்து 6ல இருந்து 12 வரைக்கும் வந்து தமிழ் ஓல்டு தமிழ் புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, அதுக்கப்புறம் வந்து 6ல இருந்து 12th வரைக்கும் உள்ள இப்ப கரண்டா இருக்க தமிழ் புக்கு. சரிங்களா? இத்தனை அப்ப எத்தனை புக்கு, அப்ப அந்த 100 மார்க்குக்கு வந்து 100 புக்கு படிக்கணுமா, அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் நீங்க கேட்டிருக்கீங்க எல்லா எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா. ஒரு இல்லாட்டி ஒரு பேட்டர்னை வந்து சொல்லுங்க, நாங்க ஓல்டு புக்ல இருந்து இத்தனை கொஸ்டின்ல இருந்து ஒரு 10ல இருந்து 20 கொஸ்டின் கேட்போம். இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து இத்தனை புக்கு பதிலாக ஒரு 5 புக்கு கொடுங்க, இது உங்களுக்கு சிலபஸ்லேயே சொல்லிருங்க, இதான் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் இதுல இருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 புக்கு கொடுத்துருங்க, கண்டிப்பா படிச்சிடும். இந்த 15 புக்குமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு புக்கோட பேஜ் வந்து 700ல இருந்து 800 வரை இருக்கு, ஒரு 7-8 புக்கு. இதுல வந்து ஒரு 5-6 புக்கு வந்து 1000 தாண்டிடுச்சு. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு பேர்டனான சிலபஸ் வந்து இருக்கு டிஎன்பிசிக்கு. தமிழுக்கு நான் சொல்றது தமிழுக்கு அந்த 100 மார்க்குக்கு மட்டும். இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா எங்க படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து நிறைய வந்து ரிசல்ட் வந்து வெளியில வருவாங்க, நிறைய வந்து போட்டி தேர்வர்கள் வந்து பாஸ் ஆகி வந்து வெளியில வருவாங்க. எங்களுக்கும் வந்து ஒரு பெருமையா இருக்கும். அவங்களும் வந்து ரொம்ப வந்து எக்கனாமிக்கலா புவர் பேக்ரவுண்ட்ல இருந்தா டிஎன்பிசிக்குலாம் வராங்க. நல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ இல்ல அதோட கொஞ்சம் ஹை கிளாஸோ இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலையை தேடி போயிடுறாங்க. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு சாமானியன் வந்து ஒரு அரசு வேலைக்கு வரணும், இதுதான் வந்து என் வாழ்க்கை தரத்தை மாற்றும். நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் நிறைய ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அதை போடுறவங்க எல்லாம் வந்து அடித்தட்டு மக்கள் தாங்க போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும். அந்த புக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியுமா? ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு புக்கும் 400-500 இந்த 15 புக்கும் வந்து பாருங்க எவ்வளவு ஆச்சு, இதே எவ்வளவு ஆச்சு. இதை வந்து உட்காந்து இதுல வந்து சில பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பார்ட் டைம் வேலை பார்த்துட்டே வேற படிக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப பாவம். பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு அந்த 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவங்களால வந்து 1 லட்ச ரூபாய் வேலை வாங்க முடிஞ்சாதான் வந்து அந்த ஓனர் வந்து 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து பேர்டனா அங்கேயும் வேலை பார்த்துட்டு நம்ம இந்த எப்படியாவது வந்து இந்த குரூப் 4ல நம்ம அடிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு கனவோட இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இளைஞர்கள் அவங்களோட இதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. இந்த அளவுக்கு பேர்டனை வந்து கண்டிப்பான முறையில வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கம்மி பண்ணும். இது வந்து தமிழுக்கு மட்டும்தான். இங்க பாருங்க, ஜிகேக்கு வந்து ஒரு 8 புக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கு. தமிழக வரலாறு பண்பாடும், அதுக்கப்புறம் தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 8 புக்கு இருக்கு. சரி இதெல்லாம் விடுங்க, நீங்க எத்தனை புக்கு கொடுத்தாலும் நாங்க படிச்சுக்க நாங்க ரெடியாவே இருக்கிறோம். ஆனா வந்து எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டா நடத்தணுமா கூடாதா? ஈஸியா சொல்லிடுறாங்க. குரூப் 2 போஸ்டிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு பெரிய போஸ்டிங். சரிங்களா? அந்த குரூப் 2 வந்து தேர்வு வந்து முதல்நிலை தேர்வு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இது மெயின்ஸ் வந்து வைக்கிறாங்க. அதுல பாருங்க என்னென்ன குளறுபடி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. 8/2/2026 வந்து நடக்கக்கூடிய தேர்வு வந்து ஈஸியா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அதுக்கான விளக்கம் வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குரூப் 2 தேர்வு வந்து முதன்மை தேர்வு வந்து தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியில பிளாஷ் நியூஸ் போட்டு வந்து முடிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க மாணவர்களோட எதிர்காலம் வந்து என்ன ஆகுது? ஏன்னா நிறைய பேர் வந்து சரி நம்ம வந்து பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம், மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து வேற மாதிரி வந்து மாறிடும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வேலையை விடுவோம். எக்கனாமிக்கலா வந்து இன்னொருத்தவங்க நம்ம டிபெண்ட் பண்ணியாவது எடுத்துக்கிறோம், இல்லை கடன் வாங்கியா செலவு பண்ணுவோம். நம்மளோட தேவைகளை வந்து குறைச்சிக்கிடுவோம். குறைச்சிட்டு ஒரு முழு மூச்சா ஒரு 2 மாசம் வீட்டுல உட்காந்து படிப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு நாங்க தங்களோட தேவைகள்லாம் குறைச்சிட்டு எத்தனை பேரை படிக்கிற பசங்களை நாங்க பார்த்தோம் தெரியுமாங்க. அந்த அளவுக்கு உட்காந்து படிச்சாங்க. படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் சென்டருக்கு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணோம், 500 அஸ்பென்ட்ஸ் வந்து அலாட் பண்ணோம். ஆனா இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 2000 பேருக்கு ஒரே தேர்வு மையத்தை வந்து போட்டுக்கிறாங்க. மாணவர்கள் வந்து அவங்களோட ஏக்கத்தை பாருங்க. அங்க நின்று அவங்க அந்த போட்டோஸ் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு மாணவர்களோட முகத்துல வந்து எவ்வளவு ஏக்கம் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஒரு தேர்வு எழுதிடுவோம், நம்ம இந்த தேர்வு எழுதி முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு எங்கேயாவது நம்ம ரெடி பண்ணி போயிடுவோம், எக்கனாமிக்லாம் நம்ம வீக்கா இருக்கும், இல்ல நம்ம அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம பார்ப்போம்ல, அடுத்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீ பிளானோட பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஆப்பு என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுட்டாங்க, ஈஸியா சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதுதான் வந்து இந்த வருஷம் ஆனுவல் பிளானர். நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து 20/5/2026 வந்து நோட்டிபிகேஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பார்ப்போம். இந்த நோட்டிபிகேஷனோட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களோட தேர்வர்களுக்கு வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு உட்காந்து வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து படிப்பாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வேகன்சி வந்து ஒரு 200 250 போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வந்து யாருங்க படிக்க முடியும்? சத்தியமா முடியாது. அவங்க வேலையை பார்த்துட்டாச்சும் போவாங்க. அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்சி வந்து மார்ச் 20 வந்து நம்ம நோட்டிபிகேஷன் விடுவோம் அப்படின்னா அந்த மார்ச் 20 நைட்டு 12 மணிக்கு கூட வந்து கரெக்டா நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க. 11:59 வந்து நோட்டிபிகேஷன். அது வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், முழுசா நம்பலாம். அந்த எஸ்எஸ்சில இருந்து இந்த டேட்ல நோட்டிபிகேஷன் வருது, இன்னைக்கு ரிசல்ட், இன்னைக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம், இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இன்னைக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஒரு எத்தனை பேருக்கு, அதாவது நம்ம தமிழ்நாடு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியை தவிர்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அவங்க கரெக்டா வந்து சீட் அலாட்மெண்ட் கரெக்டா பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஷிஃப்ட் படி வந்து கரெக்டா பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம தமிழக அரசு வந்து நம்ம டிஎன்பிசி தேர்வை வந்து கொஞ்சம் மேம்பாடு பண்ணதுன்னா இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வேகன்சி. இப்போ 2020க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 இருந்து 12,000 வேகன்சி கூட இருந்திருக்கு. சரிங்களா, ஆனா வந்து இப்போ அந்த கடந்த 2-3 ஆண்டுகளா வந்து வேகன்சி அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5,000 இருந்து 6,000 தான் இருக்குது. இதனால வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க மட்டும்தான் வேலைக்கு போக முடியுது. கொஞ்சம் ஆவரேஜா படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில போக முடியல. அவங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வெயிட் பண்றாங்க. இன்னும் 2 வருஷம் தள்ளி போகுது. 28, 26, 28 ஆகுது, 28, 30 ஆகுது. அப்படியே வந்து அவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுது. கடைசி எங்களால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து வேலையில போய் ஜாயின் பண்ணிடுறாங்க கம்மியான சம்பளத்துக்கு. இதுதான் வந்து நிறைய நான் பார்த்திருக்கேன். 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் இதெல்லாம் வந்து நான் அனுபவிச்சு என்கிட்ட வந்து நான் எக்ஸ்பிரே பண்ணதுனால நான் வந்து கண்டிப்பான முறையில சொல்றோம். அந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதே மாதிரி மத்த யூடியூப் அகாடமி யூடியூப் சேனல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். அடுத்து வர எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டான ஒரு விதத்துல நடக்கும் அப்படிங்கறது வந்து நாங்க நம்புறோம். நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்ம டிஎன்பிசி தேர்வர்களுக்கு கண்டிப்பான முறையில வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணி தருவாங்க. எல்லாமே வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியோட தான் நம்ம எல்லாரும் மூஞ்சிலையும் வந்து பாருங்க, அந்த டிஎன்பிசி படிக்கிற பிள்ளைங்களோட மூஞ்சில பாருங்க ஒரு ஏக்கம் வந்து கண்டிப்பான முறையில இருக்கும். நம்மளும் வந்து வேலைக்கு போயிடுவோம், நம்மளுக்கு இந்த வருஷம் நம்ம எப்படியாவது நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடும். எல்லாரும் வந்து பல அசிங்கம் அவமானங்களை கடந்து வந்து படிக்க வராங்க. சரி, நம்ம நாளைக்கு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடும். நம்ம நம்புவோம், உட்காருவோம், பொறுமையா உட்காந்து படிப்போம். நிறைய நல்ல விஷயம் கெட்ட விஷயங்களுக்கு போறதுல அவங்களோட சுய தேவைகளை விட்டுட்டு அவங்களோட மகிழ்ச்சியை விட்டுட்டு ரெஸ்ட் இல்லாம ஓடுறாங்க. நான் அடுத்து இருக்கு டிஆர்பி போர்டுக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்து கண்டிப்பான முறையில் வைப்போம். டிஎன்பிசியாவது ஒரு 50 to 60% ஓகே அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து டோட்டலா வேஸ்ட். டீச்சருக்கு ஏன்டா வந்து நாங்க பிஎட் படிச்சோம், எம்எட் படிச்சோம், டீச்சர் ட்ரைனிங் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்ட ஒரு குரூப். அதை நம்ம அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பான முறையில வந்து பார்ப்போம். இதான் எங்களுக்கு வேகன்சி வந்து ஒரு 10,000 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் வந்து வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை தாங்க எங்க மக்கள் வந்து விரும்புறாங்க. அதாவது இந்த வால் தான் ஒவ்வொரு நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வந்து பாக்குறோம். எல்லாருமே வந்து இந்த டிஎன்பிசி வால் முன்னாடி எப்படியாவது வந்து நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும், இன்னும் ஒரு போட்டோ எடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வாங்கி வந்து போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டிஎன்பிசி படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஏக்கம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரிங்களா, நிறைய பேருக்கு அந்த கனவு வந்து நனவாயிருச்சு. இனி வர காலத்துல வந்து படிச்சுட்டு இருக்க எல்லா பசங்களுக்கும் இந்த 2027 வந்து அந்த கனவு வந்து நனவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அகாடமி சார்பா வந்து நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை தாங்க விரும்புறாங்க எங்க பிள்ளைங்க. மாணவர்களின் உங்களின் 2027 கனவு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் கையால வந்து எங்களுக்கான பணி ஆணையை வந்து நாங்க வாங்கணும். இதுதான் வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய கனவு அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய பேரோட, ஏன்னா இதுக்காண்டியே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம கவர்மெண்ட் வந்துருச்சு, இந்த புது கவர்மெண்ட்ல நம்ம வேலையில போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க வந்து ஒரு மோட்டிவேஷனோட ஆட்சி மாற்றம் வந்ததுல இருந்து நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கனவு வந்து எங்களுக்கு கண்டிப்பான முறையில வந்து நனவாகணும். இது எல்லாரோட பிள்ளைங்களோட சார்பா வந்து நம்ம அகாடமில இருந்து நான் வந்து இந்த கோரிக்கையை வந்து வைக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பான முறையில வந்து மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பான முறையில வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, இதை என்னென்னலாம் மாற்றம் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களோ, ஒவ்வொரு தேர்வுகளும் விரும்புறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க.
கண்டிப்பா வந்து அதையும் நம்ம வந்து ஒரு கோரிக்கையா வந்து எடுத்து வைப்போம். என்னைய மாதிரி நிறைய அகாடமி வச்சிருக்கீங்களா, அவங்களும் எனக்கு தோணுது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய பேர் மைண்ட் செட்ல இருப்பீங்களா, அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதையும் நீங்க இந்த ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுங்க. கண்டிப்பான முறையில வந்து ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.